அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சிருக்கிறாரு, சோசியல் மீடியா வச்சிருக்கிறாரு, அது மூலமாக தான் ப்ரொபகண்டா பண்ணுறாரு. இந்த யூடியூபர்ஸு, இந்த ரேடியோலேருந்து வர்றது, அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பேசு. இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் சொல்லுது, இந்த ரிப்போர்ட்டர்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் சூடியே இல்லை. எப்படி தான் எழுதுறான்னு தெரில. ப்ளே அவுட்டில் உட்காந்துருப்பார்ல, ப்ளே அவுட்டில் உட்காந்துருக்கிறோட திமுக கைகூலியாம், அறிவாலய கைகூலியாம், இவர் போய் பார்த்துட்டு வந்தார் போல இருக்குது. நானும் அதை கண்டுக்கூடாதான்னு நினச்சேன். அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாங்க. அண்ணாமலை, நீ அண்ணாமலை கிட்ட காசு வாங்குதுன்னா அண்ணாமலை கமலாலயத்தில் போய் சேனல் போட்டு பேசு. யாரும் பேசுறதில்லை. இப்போ நமக்கு பேசுறதுன்னா வந்து நேரில் பேசு. எதுக்கு வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து அறிவாலய கைகூலின்றானுங்க? அதாவது எல்லாத்துக்கும் மூளை வந்து 200 கிராம் 300 கிராம் இருந்துச்சுன்னா அவனுங்களுக்கு 600 கிராம் இருக்கும் போல் இருக்கு. ரொம்ப மூளை. அவனோட அடிப்பொடிக்கு 750 1 கிலோ எக்ஸ்ட்ராவே தொங்கும். ஆமாம், தொங்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி, அதெல்லாம் தொங்குனா மூளையிலடா கொழுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலைக்கு அது மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. அதை அதில் அவன் சொல்கிறது வந்து